இது யாருதுக்கா? வாட்ச்மேன் வேலைக்கு தான் இதெல்லாம் தராங்களா? நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டே சிவா. இப்படி ஒரு புருஷனை அடையவா நான் பெத்த அப்பாவைய விட்டுட்டு ஓடி வந்தேன். என்னை ஏமாத்திட்டே சிவா. ஒரு பொண்ணோட கனவு உனக்கு புரியவே புரியாது சிவா. இதுக்கு நம்ம ஊருக்கே திரும்பி போயிருக்கலாமே. நீயும் வாழாம என்னையும் வாழ விடாம இப்படி பண்ணிட்டியே சிவா. இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அத்துக்கணையா வாங்க. டாடி 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 நீங்க ஆபீஸ் போற வழியில எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். நீ தான் என்னமோ ஸ்டடி லீவு காலேஜ் கிடையாதுன்னு சொன்ன. கரெக்ட் தான் டாட். ஆனா என் புல்டோசர் ப்ரொஃபசர் இருக்காரே, ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாதான் இன்டர்னல் மார்க்ஸ். அதனால நான் காலேஜ் 1 hour கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி ஆகணும். என்னம்மா இப்போ வந்து சொல்ற? நிறைய வேலை வச்சுக்கிட்டு இருக்கமா. ஒண்ணு பண்ணு, நீ ஊர்வசியை சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சினோட சொல்லு, நீ அதுல போயிடு. என்னது பிரீத்திக்கான ஆட்டோல போறதா? அதெல்லாம் வானாயா, டாக்ஸில அனுப்பிச்சு வைப்பான். ஏதோ ஒண்ணு பண்ணு. என்னது டாக்ஸியா? இங்க சொந்த காருக்கே டிரைவர் வச்சுக்க காணோம், இல்ல டாக்ஸி பத்தி பேசுறீங்களா? ஆனா நீங்க ரொம்ப ஓவர் டாட். 7-8 பிசினஸ் பண்ற பிசினஸ் மேக்னட், தானும் டிரைவர் வச்சுக்க மாட்டீங்க, எங்களையும் டிரைவர் வச்சுக்க விட மாட்டீங்க. எந்த காலத்திலயோ ஒரு பரதேசி டிரைவர் தப்பு பண்ணானா அதுக்கு நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எப்பவோ நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? அவங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும். பிரீத்தி, நீ சொல்றதுதான் கரெக்ட். அந்த பரதேசி நாயாலதான் என் வாழ்க்கை நிம்மதியே போச்சு. முதலாளி, உண்மை என்னன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியறப்போ இப்படி அடுத்தவங்க மேல பழிய போடலாமா முதலாளி? நீ வேலைக்காரியா மட்டும் இருந்துட்டு போ. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம், உள்ள போ. ஐயோ டாடி ப்ளீஸ், எனக்காக அடிச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க. நான் நடந்தே காலேஜுக்கு போறேன். இருக்குன்னு நம்ம நடந்து போறேன்னு சொல்ற? என்ன உப்பு பெறாத விஷயத்துக்கு எல்லாரும் இவ்ளோ பேசுறீங்க?
இந்த வீட்ல ஊர்வசி ஒருத்தி இருக்கான்னு மறந்துட்டியா கண்ணே? ஏய், what the hell you think about yourself, huh? Country lady. ஹலோ லேடி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். I may be looking like a country lady, but I am not. Do not judge by lookings because I am looking like country lady. Judge me for what I can do. இப்பன்னா உங்க எல்லாருக்கும் டிரைவர் வேணும். அதுவும் செய்குலி சேதாரம் இல்லாத டிரைவர். அவ்வளவுதானே? நானே வண்டி ஓட்டுறேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா ஜுஜுபி? என்னது நீக்கா? ஓ சாரி, நீங்க அப்பா கார் ஓட்டு போறீங்களா? அது அம்மா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, வீட்டு வேலையெல்லாம் சாவித்திரி பார்த்துப்பா, உன்னையும் வெளி வேலையெல்லாம் நான் பார்த்துப்பேனே. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நான் தான் சாருக்கு டிரைவர், செக்ரட்டரி எல்லாமே. ரைட்டா சார்? ஆனா இந்த ட்ரெஸ்ல எப்படி? என்ன இந்த ட்ரெஸ்ல எப்படி வண்டி ஓட்டு யோசிக்கிறியா? அதெல்லாம் நீ கவலைப்படாத. உங்க அப்பா கௌரவம், இந்த குடும்ப ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையும் எப்படி காப்பாத்தணும்னு இந்த ஊர்வசிக்கு நல்லாவே தெரியும். இந்த புடி சாவித்திரி. அட புடிமா, புடி புடி. ஜஸ்ட் 2 minutes. அப்படி சூடு. டாடி என்ன இப்போ உங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் ஓகேவா? டபுள் ஓகே. அம்மா, உங்க ஆசீர்வாதத்தோட நான் வண்டி எடுக்கிறேன். வாங்க சார். என்ன சாவித்ரி, ஆச்சரியமா இருக்கா? இந்த ஊர்வசி எங்க வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறுவா. சாவித்ரி, என்னடி இவ ரொம்ப ஆடுற மாதிரி தெரியுது? ஒரு வேலைக்காரி மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாளே. ரொம்ப ஆடுறவங்க சீக்கிரமாவே அடங்கி போயிடுவாங்கம்மா. எப்படி? எண்ணெயில பொரிச்சாப்புல தான் சீக்கிரம் நமத்து போகும். உள்ள வாங்க. சார், உங்களை பார்க்க மோகனான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. மோகனாவா? ஆமா சரி, சார். அனுப்பி வை. சரி. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், குட் மார்னிங் சார். ஏமா, நீ தான் பார்க்கணும்னு சொன்னியா? ஆமா சார், என் பேர் தான் மோகனா. சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கம்பெனில ரிசப்ஷன் போஸ்டுக்காக கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. என்னதான் சார் நீங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்க? இல்ல, ஏற்கனவே நாங்க ஆளை அப்பாயிண்ட் பண்ணியாச்சே. இல்ல சார், ஆனா எனக்கு தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. என்னம்மா சொல்ற நீ? ஆமா சார், இதுதான் சார் நீங்க அனுப்பின அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்னம்மா இது, விளையாடுறியா நீ? எங்க ஆபீஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சு அதை ஒரு பேப்பர்ல ஒட்டி அதை என்கிட்டயே கொண்டு வந்து காட்டுறியா நீ? அது சார், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கிழிச்சிட்டாரு. இத பாருமா, நல்லா கேட்டுக்க. உன் குடும்ப ப்ராப்ளம்லாம் எனக்கு வேண்டாம். இங்க வேலை காலி இல்ல. சார், உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன்.
ப்ளீஸ் சார் இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஏமா நீ சொல்றது உனக்கே நியாயமா இருக்காமா? உனக்கு தெரியாமல உன் ஹஸ்பண்ட் அந்த ஆர்டரை கிழிச்சிருக்காரு? அது அவர் ஏதோ தெரியாம ஒரு அவசரத்துல கிழிச்சிட்டார் சார். சாரி சார். என்னைக்கு கிழிச்சாரு சொல்லு. அது வந்த அன்னைக்கே தான் சார். அன்னைக்கே கிழிச்சு போட்டார்ல? ஆமா சார். நீ அன்னைக்கே இங்க வந்திருந்தா நாங்க ஏதோ கன்சிடர் பண்ணி உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்போம். இல்லம்மா, இப்ப அந்த போஸ்ட்ல வேற ஆளை அப்பாயின்ட் பண்ணியாச்சு. ஐயோ சார் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க சார். ஏதோ சூழ்நிலை சரியில்லை அதான் சார். இத பாருமா, இப்ப கம்பெனி இருக்கிற சூழ்நிலையில நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறதா இல்ல. மேலும் இந்த மாதிரி முடிவெடுக்க தெரியாத பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்க கம்பெனில வேலை கொடுக்கவே மாட்டோம். நீ கிளம்புமா. சார் ப்ளீஸ் சார், உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன். இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஏமா நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு ஒரு தரம் சொன்னா புரியாதா? போமா, இடத்த காலி பண்ணு முதல்ல. சார் ப்ளீஸ் சார். சார் இத பாருமா, எனக்கு 1000 வேலை இருக்கு, கிளம்பு. இவங்கெல்லாம் பொழுது போகாம அப்ளிகேஷன் போடுவாங்க. நாமளும் அதை சின்சியரா உட்காந்து கன்சிடர் பண்ணி சரி போகுதுன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புனா அதை கிழிச்சு போட்டுட்டு அப்புறம் நிதானமா வேலை கொடுன்னு ஓடி வருவாங்க. இவங்க வர்ற நேரத்துக்குலாம் வேலை கொடுக்கறதுக்கு நாங்க என்ன டுபாக்கூர் ஆபீஸா நடத்திக்கிட்டு இருக்கோம்? சார் ப்ளீஸ். ஏமா நீ இன்னும் போகலையா? வெளியே போமா. ஏன்பா பியூன், வாப்பா, இந்த அம்மா வெளியே அனுப்பு. யோ நீயாச்சு உன் வேலையாச்சு பெரிய இந்த கம்பெனி போயா. இந்தாங்க. ஐயோ மேடம். ஐயோ மேடம். நீ நல்லாவே இருக்க மாட்ட. யாருக்கு எங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அங்க விளையாடுறியா? என்ன நீ ஏமாத்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்க, இல்ல உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடி வருவ, அன்னைக்கு நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். கோபால் சார், கோபால் சார், கோபால் சார். ஐயோ பிரீத்தி அக்கா, பிரீத்தி அக்கா, கோபால் சார் நில்லுங்க. நான் கத்துறது கூட கேட்காம இவ்வளவு அவசரமா பைக்கை ஓட்டிக்கிட்டு போறாங்க. பிரீத்தி அக்கா முகத்தை மூடிக்கிட்டு போறாங்க. வீட்டுக்கு வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அவங்கள. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், தெரியாத மாதிரி ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறாங்க. வருவீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சிவா ஐயாவும் மோகன் அக்காவும் இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? மோகன் அக்கா, ஐயோ, ஆட்டோ, ஆட்டோ. அண்ணே பின்னாடியே போங்கண்ணே.
ஏமா அந்த ஆட்டோல போறவங்கள பிடிக்கணுமா? ஐயோ அவங்கள பிடிக்கலாம் வேணானே. அவங்க வீடு எங்க இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த வண்டி பின்னாடியே சீக்கிரம் போனா போதும். காசு வச்சிருக்கீங்களா? ஐயோ அதெல்லாம் இருக்குங்க. சரி சரி. நீங்க அந்த வண்டியை விடாம கரெக்டா பின்னாடியே போங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஒன்று தெரியுமா, நான் இந்த போர்ஷனில் குடி வச்சிருக்கேன்னு சொன்னேனே, அந்த பொண்ணுக்கும் ஏறத்தாழும் வாய்ஸ் தான் இருக்கும். வா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அந்த இவ்வளோ கூப்பிடு. இந்த மாதிரி நல்ல பொண்ணுல பார்க்கறதே அபூர்வம். அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். என்ன திறக்க மாட்டேங்கிறாளா? அது வேற ஒன்றும் இல்லை, புதுசாக கல்யாணம் ஆனவா, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நீ இன்னொரு தடவை வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. அப்போ நம்ம பாலு சார் சொன்ன மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு சொன்னது நம்ம மோகன் அக்காவையும் சிவாயும் தானா? தேங்க்யூ வெரி மச் சாவித்ரி. எங்க காதல சேர்த்து வச்சதே நீதான். தேங்க்யூ so மச். என்னங்க அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏய், சாவித்ரி நமக்காக எவ்வளோ பண்ணிருக்கா. வெறும் தேங்க்ஸ் சொன்னா எப்படி? அவளுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமா, ஒண்ணு பண்ணலாம். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு சாவித்ரின்னு பேர் வைக்கலாம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சொன்ன மாதிரி மோகனக்காவை சிவாயா கல்யாணம் பண்ணிருப்பாரு.